கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரன். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், உலகத்தை ஜெயித்தோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களாங்க? இந்த உலகத்தில் நிறைய உபத்திரங்கள், போராட்டம், பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடமானதாக இருக்க வேண்டும். ஆமென். திடமானதாக இருக்கும் போது நாம் இந்த உலகத்தை ஜெயித்து முன்னேறி கொண்டு வரலாம். விசுவாசிக்கிறீங்களாங்க? ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள், வீட்டில் பிரச்சனைகள், போராட்டம் நிறையா வரும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, ஏன் உங்களுக்கு இவ்வளோ போராட்டம் பிரச்சனைலாம் வரணும்? அந்த போராட்ட மத்தியில், அந்த உபத்திரவங்க மத்தியில் தாங்க கிறிஸ்தவங்களை நேசிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாங்க? போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாதுங்க. உபத்திரம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாதுங்க. எல்லா சூழ்நிலையுமே, எல்லா மனிதனுக்கும் போராட்டங்கள் வரும். அசிங்க, அவமானம், நிந்தைகள் எல்லாமே வரும். அதெல்லாம் கடந்து தாங்க போக வேண்டும். கிறிஸ்தவங்களாம் இருந்தால் வராதுன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாதுங்க. எல்லாருக்குமே வரும். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நாம் உலகத்தை ஜெயித்தோம். விசுவாசிக்கிறீங்களாங்க? ஆமென்.